பொதுவாக எந்த ஒரு பிரச்சனையுமே ஆவேசப்படாமல் புத்திசாலித்தனமாக கையாளுறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக பொண்ணுங்க. ஒரு இளம் பெண் தன்னோட புத்திசாலித்தனத்தால் தன் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற குட்டி கதையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு ஸ்டோரி ஃபார் யூ. நான் உங்கள் பாலா. இப்போ கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் ஒரு அழகான ஆற்றங்கரையோரத்தில் ஒரு வணிகர் தன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு ஒரு அன்பான மனைவியும் திருமண வயதை எட்டின ஒரு அழகான பெண்ணும் இருந்தாங்க. சில காலத்துக்கு முன்னாடி தன்னோட வியாபார நோக்கத்துக்காக அந்த வணிகர் ஒரு நபர்கிட்ட பணம் கொஞ்சம் கடனா வாங்கியிருந்தாரு. கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய கடைசி தவணையையும் தவற விட்டதுனால கடன் கொடுத்த அந்த நபர் வீட்டு வாசலுக்கே வந்து நின்றுட்டாரு. கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக நான் உனக்கு கொடுத்த எல்லா அவகாசத்தையும் நீ தவற விட்டுட்ட. அதனால ஒன்று என் பணத்தை திருப்பி கொடு, அப்படி இல்லையா உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு அந்த கடன் கொடுத்த நபர் வணிகர்கிட்ட கேட்க, வணிகர் ஒரு நிமிஷம் பதில் பேச முடியாம அமைதியா நிற்கிறாரு. காரணம், கடன் கொடுத்த அந்த நபருக்கு தன் பொண்ணை விட ரொம்பவே வயசு அதிகம். அதோடு இல்லாமல் ஊருக்குள்ள சில பெண்களோட தவறான சாவகாசம், சூதாடுற பழக்கம், இப்படியே அவருடைய பழக்க வழக்கங்கள் மோசமாக இருக்கிற விஷயமும் அந்த வணிகருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு அப்பாவும் தன் பொண்ணை அப்படி ஒரு நபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க யோசிக்க தான் செய்வாங்க. அதனால தான் அந்த வணிகரும் பதில் பேச முடியாம அமைதியா நிற்கிறாரு. வணிகர் மௌனமா இருக்கிறத பார்த்த அந்த நபர் எங்க அவரோட பொண்ணை தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம போயிடுவாரோ அப்படிங்கிற பயத்துல புதுசா ஒரு நிபந்தனையும் முன்வைக்கிறாரு. அது என்னன்னா, அவங்க நின்றுகிட்டு இருந்த அந்த இடத்தை சுத்தி கருப்பு வெள்ளை நிற கூழாங்கற்களால நிரம்பி இருந்தது. இப்போ அந்த நபர் வணிகர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீயும் உன் பொண்ணும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. நான் கீழே குனிஞ்சு என்னோட கைகளில் கூழாங்கற்களை எடுப்பேன். என்னோட ஒரு கையில வெள்ளை நிற கூழாங்கல் இருக்கும், இன்னொரு கையில கருப்பு நிற கூழாங்கல் இருக்கும். உன்னோட பொண்ணு என் 2 கைகள்ல ஏதாவது ஒரு கையை தேர்ந்தெடுக்கணும். அவ தேர்ந்தெடுக்கிற கையில வெள்ளை நிற கூழாங்கல் இருந்தது அப்படின்னா உன்னோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தேவையில்ல. அதே நேரத்தில் நான் உனக்கு கொடுத்த கடனையும் தள்ளுபடி பண்ணிடுறேன். ஆனால் அவள் தேர்ந்தெடுக்கிற கையில் கருப்பு நிற கூழாங்கல் இருந்தது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு தன்னோட நிபந்தனையை சொல்ல, வணிகரும் வேற வழி இல்லாமல் அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ வணிகரையும் அவரோட பொண்ணையும் கண்ணை மூட சொல்லிட்டு அந்த நபர் கீழே குனிஞ்சு கூழாங்கற்களை எடுக்கிறாரு. ஆனால் வணிகரோட பொண்ணுக்கு அந்த நபர் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அதனால மெல்லமாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த நபர் தன்னோட 2 கைகள்லையுமே கருப்பு நிற கூழாங்கல்ல தான் எடுக்கிறாரு அப்படிங்கிறது. ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் பார்த்தும் பார்க்காத மாதிரி மறுபடியும் கண்ணை மூடிக்கிறாங்க. அந்த நபர் தன்னோட 2 கைகள்லையும் கருப்பு நிற கூழாங்கல்ல எடுத்து மூடிட்டு அந்த பொண்ணு முன்னாடி தன்னோட கைகளை நீட்டி ஏதாவது ஒரு கையை தேர்ந்தெடுக்கும்படி சொல்கிறாரு. அவரோட 2 கைகள்லையுமே கருப்பு நிற கூழாங்கல் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணு பதில் எதுவும் பேசாமல் அவர் சொன்ன மாதிரி 2ல் ஒரு கையை தேர்ந்தெடுக்கிறான். அப்படி அவ தேர்ந்தெடுத்த அந்த கையை அந்த நபர் திறக்கும் போது தெரியாம தட்டி விடுற மாதிரி அவரோட கையை அந்த பொண்ணு தட்டி விடுறா. உடனே அவர் கையில இருந்த அந்த கல்லும் தவறி கீழே விழுந்து தரையில இருந்த மற்ற கற்களோட ஒன்னோட ஒன்னா கலந்துருச்சு. உடனே அந்த பொண்ணு அந்த நபரை பார்த்து, ஐயோ தெரியாம தட்டி விட்டுட்டேன், கீழே விழுந்த கல் கருப்பா அல்லது வெள்ளையான்னு நான் சரியா கவனிக்கவே இல்லை. அதனால நீங்க உங்களோட இன்னொரு கையை திறந்து காட்டினீங்கன்னா கீழே விழுந்த கல் வெள்ளையா அல்லது கருப்பான்னு தெரிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த நபரும் அரை மனசோட அவரோட இன்னொரு கையை திறந்து காட்ட அதுக்குள்ள கருப்பு கல் இருக்கிறது அவங்க 3 பேருக்குமே தெளிவா தெரிய வருது. மீதமுள்ள இன்னொரு கையில கருப்பு கல் இருக்கிறதுனால அப்போ நான் தேர்ந்தெடுத்த அந்த கையில கண்டிப்பா வெள்ளைக்கல் தான் இருந்திருக்கும். அதனால போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். உங்களோட நிபந்தனைப்படி நான் இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் தேவையில்ல. உங்களோட கடனையை நீங்க தள்ளுபடி பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, பதில் பேச முடியாம அந்த நபர் அந்த இடத்த விட்டு அமைதியே திரும்ப போயிடுறாரு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல அந்த நபர் தன்னை ஏமாத்த போறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு கோவப்பட்டிருந்தாலோ அல்லது ஆவேசப்பட்டிருந்தாலோ, பொண்ணு கடனை திருப்பி கொடு, அப்படி இல்லைன்னா உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட விடாப்பிடியா நின்றுப்பாரு. ஆனா அந்த பொண்ணு புத்திசாலித்தனமா இந்த விஷயத்தை கையாண்டதுனால பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சது. அந்த பொண்ணோட வாழ்க்கையும் அவங்க காப்பாத்திக்கிட்டாங்க. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆவேசப்படாம கோவப்படாம பிரச்சனையை புத்திசாலித்தனமா கையாளுறது ரொம்பவே நல்லது. குறிப்பா பொண்ணுங்க. எது எப்படியோ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க பாலா. இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம்.